நண்பர்களுக்கு வணக்கம். tamilstocks.blogspot.in என்ற இந்த இணையதளத்தில் ஒரு நிறுவனத்தோட earnings per share, return on capital employed, profit after tax, operating profit margin, debt to equity ratio இது போன்ற குறியீடுகளை வச்சு அந்த நிறுவனம் எப்படி செயல்படுது, நம்மளோட சேமிப்பை முதலீடு செய்யறதுக்கு அந்த நிறுவனம் சரியானது தானா போன்ற விவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கேன். இந்த ஆடியோ வீடியோ பதிவில் ஒரு நிறுவனத்தோட earnings per share, return on capital employed, operating profit margin, profit after tax போன்ற விவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முன்பு சொன்ன விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை பிஎஸ்சி இந்தியாவோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். www.bscindia.com. இப்போ பிஎஸ்சி இந்தியா வெப்சைட்டோட ஹோம் பேஜில் நம்ம இருக்கோம். இங்கே டாப் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்டர் செக்யூரிட்டி நேம் ஆர் கோட் ஆர் ஐடி அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் நம்ம எந்த கம்பெனியை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணுமோ அந்த கம்பெனியோட பேரை டைப் பண்ணணும். உதாரணமாக வாட்டர் பேஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாட்டர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா அந்த கம்பெனியோட எந்தெந்த கம்பெனியில் வாட்டர்னுங்கிற பேர் இருக்கோ அந்த கம்பெனியில் லிஸ்ட் ஆகுது. வாட்டர் பேஸ் லிமிடெட் முதல் கம்பெனியில் லிஸ்ட் ஆகுது. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் பேஸ் கம்பெனியோட விவரங்கள் அடங்கிய இணைய பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இணைய பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய டேப் இருக்குது. இந்த டேப்ஸில் நமக்கு தேவையான விவரங்கள் அடங்கிய டேப் வந்து இந்த ஃபினான்ஷியல் அப்படின்னு இருக்கிற இந்த டேப். இந்த ஃபினான்ஷியல் டேப்பில் கிளிக் பண்ணோம்னா ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகுது. ஒன்று ரிசல்ட்ஸ், இன்னொன்று ஆனுவல் ரிப்போர்ட்ஸ். ரிசல்ட்ஸில் கிளிக் பண்ணோம்னா அந்த நிறுவனத்தோட காலாண்டு லாப நட்ட கணக்குகள் அடங்கிய டேபிள் இங்கே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஒரு டேபிள் இங்கே இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் லிமிட்டடோட ஜூன் 15th காலாண்டோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா மொத்த வருமானம் 101,22,00,000 ரூபாய். மொத்த செலவுகள் 88,56,00,000 ரூபாய். வட்டி 7,00,000 ரூபாய். ஸோ மொத்த லாபம் டேக்ஸுக்கு முந்தைய மொத்த லாபம் வந்து 12,56,00,000 ரூபாய். நெட் ப்ராஃபிட், அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிஷியேஷன் இதெல்லாம் போக கம்பெனியோட ஒரு காலாண்டு ஜூன் 15 முடிவடைந்த காலாண்டோட நிகர லாபம் 8,29,00,000 ரூபாய். earnings per share ஒரு பங்கின் மூலமாக வந்த லாபம் ₹2.15. இந்த டேபிளில் இருந்து கடந்த சில காலாண்டுகளை ஒப்பிடும்போது ஜூன் 15 முடிவடைந்த காலாண்டோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு, earnings per share எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு, டோட்டல் ரெவென்யூ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அல்லது உயர்ந்திருக்கு, இது போன்ற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதே விவரங்களை ஒரு நிதியாண்டுக்கும் கம்பேர் பண்ணணும்னா ஆனுவல் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேபில் கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணோம்னா 2014-15 நிதியாண்டுக்கான மொத்த வருமானம் எவ்வளோ, மொத்த செலவுகள் எவ்வளோ, மொத்த லாபம் எவ்வளோ, earnings per share எவ்வளோ அப்படிங்கிற விவரங்களை ஒரு நிதியாண்டுக்கு கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிளாகில் பதிவு பண்ணியிருக்கிற மாதிரி
ஒரு ஒரு நிதியாண்டுக்கும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் உயர்ந்திருக்கணும், ரெவென்யூ உயர்ந்திருக்கணும், செலவுகள் அதே அளவு அல்லது குறைஞ்சிருக்கணும். ஓபிஎம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதுவும் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் உயர்ந்திருக்கணும் அல்லது அட்லீஸ்ட் அதே நிலையில் இருக்கணும். என்பிஎம்ங்கிறது நெட் ப்ராஃபிட் மார்ஜின், அதுவும் கிட்டத்தட்ட அதே அளவு இருக்கணும், இல்லை கடந்த நிதியாண்டு அல்லது காலாண்டு ஒப்பிடும்போது உயர்ந்திருக்கணும். இந்த ஃபினான்ஷியல்ஸ் செக்ஷனில் இருக்கிற இன்னொரு லிங்க் ஆனுவல் ரிப்போர்ட். இங்கே கிளிக் பண்ணோம்னா ஒரு ஒரு நிதியாண்டிற்கான அந்த கம்பெனியை பற்றிய ஒட்டுமொத்த ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் அந்த கம்பெனியோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் 2014-15க்கான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, சேர்மனோட மெசேஜ், அந்த கம்பெனியோட சேர்மனின் பார்வையில் அந்த கம்பெனியோட எதிர்காலம் என்ன, கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எதிர்காலத்தில் அந்த தொழில்துறைக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன, இந்திய பொருளாதாரம் மற்றும் உலக பொருளாதாரம் சந்திக்கிற சவால்கள், அந்த சவால்கள் அல்லது வாய்ப்புகள் இந்த தன்னோட கம்பெனியை எப்படி பாதிக்கும் அல்லது உதவி செய்யுங்கிற போன்ற விஷயங்களை சேர்மன் அவரோட பார்வையில் எழுதியிருப்பார். அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் செக்ஷனில் தான் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இபிஎஸ் கடந்த சில வருடங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது போன்ற தெளிவான அனாலிசிஸ் இந்த செக்ஷனில் இருக்கும். முன்னாடி பார்த்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் செக்ஷனில் ஆனுவல் ரிப்போர்ட்ஸுங்கிற லிங்க்கில் நமக்கு தேவையான வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த கம்பெனியை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் செக்ஷன்ஸ் தான் நமக்கு தேவையான அதிக விவரங்களை கொடுக்கக்கூடிய செக்ஷன். அதே மாதிரி மற்ற விவரங்கள் ஏதாவது தெரியணும், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அந்த கம்பெனியில் யாரெல்லாம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ்லாம் யார், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கு, தனிநபர் இன்வெஸ்டர்ஸில் யார் அதிகமாக ஷேர் வாங்கியிருக்காங்க, இது போன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் செக்ஷனில் கிளிக் பண்ணோம்னா அங்கே ஒரு டேபிள் வரும். ப்ரொமோட்டர்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, பப்ளிக் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த டீட்டெயில்ஸுங்கிற ஒரு பட்டனில் கிளிக் பண்ணோம்னா, லிங்க்கில் கிளிக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் இருக்குது. யாரெல்லாம் இந்த ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்ஸை சேர்ந்தவங்க, எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து 1% அதிகமான கம்பெனியோட ஷேர்ஸை வச்சுருக்காங்க, எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் 5%க்கு அதிகமாக கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் லிங்க்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பியர் குரூப் கம்பேரிசன் ஒரு லிங்க் இருக்குது. இங்கே வந்து வாட்டர் பேஸ் லிமிட்டோட ஈக்குவலண்ட் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் அல்லது அதோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணோம்னா இந்த பியர் குரூப் கம்பேரிசன் லிங்க் யூஸ் பண்ணலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் மாதிரியே ஒரு பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனி அவந்தி ஃபீட்ஸ், அந்த அவந்தி ஃபீட்ஸுக்கும் வாட்டர் பேஸ் லிமிட்டெடுக்கும் இருக்கிற கம்பேரிசன்ஸ், வேரியஸ் பேராமீட்டர்ஸோட கம்பேரிசன்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். அதில் நம்ம முக்கியமாக கம்பேர் பண்ண வேண்டியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வாட்டர் பேஸோடது எவ்வளோ, அவந்தி ஃபீட்ஸோடது எவ்வளோங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வாட்டர் பேஸோடது எவ்வளோ, அவந்தி ஃபீட்ஸோடது எவ்வளோங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். பிஎன்டி ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, வாட்டர் பேஸோடது எவ்வளோ இருக்குது, அவந்தி ஃபீட்ஸோடது எவ்வளோ இருக்குது, இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற இடம் பியர் குரூப் கம்பேரிசன். ஆக இந்த பிஎஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு போய் நம்ம எந்த கம்பெனியில் முதலீடு செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அந்த கம்பெனியை பற்றிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும், அந்த கம்பெனியோட சேர்மன்ஸ் ரிப்போர்ட்டையும், அந்த கம்பெனிக்கு பியர் குரூப்பாக இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது, அதோட பி/இ ரேஷியோ என்ன, இது போன்ற விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் முதலீடு செய்யணுமா வேண்டாமாங்கிற முடிவை எடுக்கணும். இந்த பதிவினை கேட்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.